கயிறு அதை பிடிச்சிட்டு தொங்கிடுவான். அந்த மாதிரி திருக்குரான் வந்து தன்னை தானே என்ன செய்யுது, மெய் என்று நிரூபிக்கிறது. அது மாதிரி இல்ல, நிரூபிக்கிறதோடு நிப்பாட்டாம சரி கொண்டு வர இயலாதா, கொண்டு வர வேணாம். கொண்டு வருவதுங்கிற அது தனி சவால். கொண்டு வர வேணாம், குறை கண்டுப்பா, நீ கொண்டு வர வேணாம், அது முடியாது, அந்த சவாலை விட்டுருவோம். இந்த இருக்குல்ல, இது அது குறை, இது குறை, அது சொல்லு, பட்டியல் போடுவா, அதை பேசுவோமா? குரான் சொல்லுகிறது அடே கொண்டு வர முடியல இல்லடா, ஒரு சூறா கூட முடியல இல்ல, சரி அப்ப கொண்டு என்ன நினைக்கலாம், நமக்கு முடியல, இவர் என்னமோ ஒரு விசேஷமான ஒரு ஆளு, அப்படி கூட இருக்கலாம்ல. சில சாதனைகள் வந்து உலகத்துல எல்லாருக்கும் நிகழ்த்த இயலாது. எவனோ ஒருத்தன் நிகழ்த்தினான்னு சொன்னா நீ நிகழ்த்துன்னு கேட்டா அதனால வந்து அவர் கடவுள் ஆயிட முடியாது, அவர் கடவுள் ஆற்றலை செஞ்சாருன்னு சொல்ல முடியாது. சரி அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சக்தி இருக்கும் போல இருக்கு, முடியை கட்டிக்கிட்டு வண்டியை இழுக்கிறான், லாரி இழுக்கிறான், அதுக்காக நம்மள இழுக்க முடியுமா? நீ இழுத்து பாருன்னு சவால் விட்டு முடியலன்னா என்ன செய்யக்கூடாது, அப்படி அவனுக்கு தெய்வீக அம்சம் சொல்லிட முடியாது. அதனால அல்லாஹ் என்ன செய்யறான், சரி இது மாதிரி கொண்டு வர முடியலையா, உங்களை எல்லாம் மிஞ்சுற அளவுக்கு பெரிய பண்டிதரா இருக்கிறாரா, அவர் சொந்த அறிவே கூடன்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் கிடையாது, ஆனா அறிவுல கூட்டினவரு, அவர் அறிவுக்கு நாங்க நெருங்க இயலாது, அவர் பெரிய அறிவாளியா இருக்கிறனால இறை தூதர் ஆயிடுவாரா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். இறை தூதர் ஆயிடுவார், ஒரு பெரிய அறிவாளியா இருக்கிறதுனால, யாராலும் சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய கவிதை இயற்றுனதுனால இறை தூதர் ஆயிருமா? இதுல என்னதான் நிறுவனமாகும், இவர் பெரிய அறிவாளி நிறுவனமாகும் அப்படின்னு அவங்க திருப்பி போட்டுற கூடாதுல பிளேட்ட. அதுக்காக என்ன பண்றான், சரி அது சரி, இது கரெக்ட் தான்ப்பா, இதையும் பேசுவோம், நீ சொல்றபடி இருக்கலாம். எப்படி இருக்கலாம், இவர் பெரிய அறிவாளியா இருந்து இவருடைய அறிவுக்கு நிகரா உன் அறிவு இல்ல, அதனால இவர் ஜெயிச்சிட்டாரு, அல்லாஹ்வுடைய தூதர்கிறதுக்காக ஜெயிக்கல என்று நீ நினைத்தால், இது இவர் அல்லாஹ்வுடைய தூதர்கள் மனுஷன் தானே, மனுஷனா தப்பு வரும்ல. எந்த மனுஷனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் உள்ள உடைச்சி நொறுங்கி பார்த்தோம்னா ஒரு 1000 தப்பு கண்டுபிடிக்கலாம்ல, ஒரு 50 தப்பு கண்டுபிடிக்கலாம்ல. அந்த வாசலை திறந்து வச்சு சிந்தி ஆராய்ச்சி பண்ணு, இதை சிந்திச்சு பார்த்து குறை இருந்தா சொல்றா அப்படின்னு வேதம் வந்து சிந்திக்க தூண்டுதுங்க, சவால் விடுது, வா சிந்திச்சு பாரு. எப்படி சிந்திச்சு பார்க்க சொல்லுது, அப்பலா எத்த தப்பர் உணல் குரான், குரானை இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? வலவுக்கான மின்னிந்தி கைரில்லாகி ல வஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, இது அல்லாஹ்விலிருந்து வராம இவரா சொந்தமா கற்பனை பண்ணி இருந்தா இதுல ஏராளமான முரண்பாடுகளை இவர்கள் பார்த்திருப்பார்கள். அப்ப மனுஷன் வந்தா முரண்பாடு இருக்கும், மனுஷனால முரண்பாடு தானே. ஏன், மனிதன்கிறவன் மறதிக்கு உட்பட்டவனா இருக்கிறான், நேற்று சொன்னது இன்னைக்கு மறந்துடுவான், முரண்பட்டு போயிருவான். நேற்று சொன்னதுக்கு இன்னைக்கு சொன்னது எவ்வளவு விஷயத்தை 25 வருஷத்துக்கு முந்தி சொன்ன உங்களுக்கு யாவும் இருக்குமா? இருக்காது. அப்ப மனிதனுடைய கருத்தாக இருக்குமேயானால் அதுலயும் பாருங்க, இதுல முரண்பாடு வர நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்படி வாய்ப்பு இருக்குது, நான் ஒரு புஸ்தகத்தை எழுதுறேன், எப்படி எழுதுறேன், ஒரே வேகமா ஒரே போர்ஸா உட்கார்ந்து 3 நாள் அதுக்கே ஒதுக்கி உங்காம திங்காம என் நேரத்தை எல்லாம் அதுக்கே நேரத்தை ஒதுக்கி ஒரு புஸ்தகத்தை எழுதுறேன். அதுல முரண்பாடுக்கு கம்மியான வாய்ப்பு தான் இருக்கு. ஏன், ஒரே கண்டினியூவா நான் எழுதி முடிச்சிடுறேன். ஒரு புஸ்தகத்தை நான் 23 வருஷம் எழுதுறேன்னு வைங்க, ஒரு புஸ்தகத்தை எடுக்கிறேன், இன்னைக்கு ஒரு 4 பக்கம், சரி வச்சிரு, அடுத்த வாரம் ஒரு 2 பக்கம், அதுக்கு அடுத்த மாசம் ஒரு பேரா எழுதுறேன். இப்படி 23 வருஷத்துல எழுதி தொகுத்து பார்த்தா என்ன கதியில இருக்குது, எவ்வளவு தப்பு இருக்கு. ஒரு மனிதன் ஒரே நேரத்தில் சிந்திச்சுக்கிட்டு அதே கவனமாக செய்வதுங்கிறது எப்படி, கொஞ்சம் கொஞ்சமா செய்யறது. அடுத்து சிந்திக்கிறத விடுங்க, ஒரு சட்டம் தைக்க வேண்டி இருக்குது, ஒரேடியா வெட்டி உடனே தச்சான தச்சுட்டு போயிருவான். இன்னைக்கு என்ன செய்யற, காலர் மட்டும் வெட்டி தச்சுட்டு போயிட்டு வா அப்படிங்கிறது. நாளைக்கு துணி வாங்கிட்டு வர சொல்லி இந்த கப்பு மட்டும் தச்சு தர்றேன், அதை தனியா வச்சுட்டு போ அப்படிங்கிறான். ஒட்டுமா முதல்ல ரெண்டு ஜாயிண்ட் ஆகுமா? ஒரு நாளைக்கு இது பண்றான், ஒரு நாளைக்கு இதை பண்றான், ஒரு நாளைக்கு இதை வெட்டுறான், ஒரு நாளைக்கு இங்க மட்டும் தச்சு விடுறான்னு ஒரு டைலர் செஞ்சான்னா அது பொருளா இருக்குமா? அது ஒழுங்கா இருக்குமா? ஒரு நேரத்தில் அது ஒழுங்கா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சா தான் அனைத்தும் சரியாக இருக்கும். இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஒரு நேரத்தில் தூக்கி புஸ்தகம் இவர் தனியா உட்கார்ந்து ரெடி பண்ணி 40 வருஷம் இருந்துச்சுல நபி ஆவறதுக்கு முன்னாடி, இந்த 40 வருஷம் ஐடியா பண்ணி மொத்தமா தயாரிச்சு இந்த இறைவேதம் கொண்டு போய் போட்டிருந்தாருன்னு சொன்னா இவர் நிறைய கரெக்ஷன் பண்ணி தயார் பண்ணி ஒரே மாதிரியா சிந்திச்சு அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி வருது, இன்னைக்கு கொஞ்சம் வருது, நாளைக்கு கொஞ்சம் வருது, அடுத்த மாசம் வருது. 23 எவ்வளவு ஊர் மாற்றம், கால மாற்றம், பருவநிலை மாற்றம், மனுஷனுடைய வயசு மாற்றம், சிந்தனை மாற்றம். 25 வருஷத்துக்கு முந்தைய சிந்திச்ச மாதிரி நீங்க சிந்திக்கிறீங்க. அப்படி உங்களுக்கு சிந்திக்க இயலுமா? 10 வருஷத்துக்கு முந்தைய இந்த மாதிரி நீங்க இருக்கிறீங்களா? கூடும் குறையும் மாறும் மறையும் எவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்குது. அட 23 வருஷத்துல உட்கார்ந்துட்டு ஒரு நூலை கொண்டா எவ்வளவு தப்பு கண்டுபிடிக்கலாம். தப்பு கண்டுபிடிக்கிற வாசலை திறந்து வச்சுட்டு கண்டுபிடுறாங்க, முடியல.
மனுஷன் வந்து இந்த மாதிரி ஒரு நூலை எழுதினால் அதிக தப்பு கண்டுபிடிக்கலாம். ஒரே நேரத்தில் ஒரு நூலை தயாரித்தால் எவ்வளவு தப்பு இருக்கும், அதை விட 25 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சி தயாரிச்சான்னு வைங்க, அதுல அதிகமான தவறுகள் கண்டுபிடிக்க வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அப்ப என்ன சொல்லுது குர்ஆன், 23 வருஷத்துல இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, டென்ஷன் ஆயிருப்பாரு, அடிச்சிருப்பாங்க, வச்சிருப்பாங்க, ஊரை விட்டு ஓடிச்சிருப்பாங்க, அதெல்லாம் வந்து பல மாறி. அப்ப அதுல எல்லாம் எவ்வளவு சேஞ்ச் ஆகி போயிருப்பாரு, நேற்று சொன்ன இன்னைக்கு சொன்ன எவ்வளவு மாறி இருப்பாரு. எடுத்துப்படி முரண்பாடை காட்டு, மனுஷன் கண்டுபிடிச்சா முரண்பாடு வந்துரும்ல, இவரா கண்டுபிடித்து இருப்பாரு, ஆனால் இதுல கண்டிப்பா முரண்பாடு இருக்கும். அல்லாஹ் சொல்றான், உலவுக்கான மின்னிந்திய கயிறு இல்ல வஜதுபி, இதுதான் சிந்திக்க சொல்றான். நிறைய முரண்பாடு இருக்கும்ல, அதை காட்டு, வாட சிந்திச்சு பார்ப்போம். 4வது சூறாவுல 82வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வேறொரு இடத்துல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், அஃபலா யத்ததப்பருனல் குர்ஆன் அம் அலா குலுபின் அக்ஃபாலுஹா. எப்ப பூட்டா போட்டு வச்சுக்கிறீங்க இதயத்துல, சிந்திக்க வேண்டியானப்பா, சிந்திக்க மாட்டீங்களா? சொல்றல கண்ண முடிக்க துணையாத்துக்கிற சொன்னது, ஆய்வு செஞ்சு படிச்சு பாரு, குறை கண்டுபிடி இருந்தா சொல்லு அப்படின்னு என்ன செய்யுது, பூட்டா போட்டு வச்சிருக்க உள்ளத்துல. அப்ப 47வது சூறாவுல 24 வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி பல இடங்கள்ல கிதாபுன் அன்சல்னாஹு இலைக்க, இந்த வேதம் உமக்கு நாம் அருளி இருக்கிற இந்த வேதம் முபாரக்குன், பாக்கியம் பொருந்தியது. எதுக்கு அருளி இருக்கிறோம் தெரியுமா? கண்ணை மூடிக்கிட்டு சிந்திக்காம குருட்டுத்தனமா நம்புறதுக்கு நான் இறக்கல. எத்தப்பரு ஆயாத்திகி, இதன் வசனங்களை அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவும், ஒளி எத்ததக்கிற உளுல் அல்பாப், அறிவுடையவர்கள் பாடம் படி. கிறுக்கனுக்கு நாங்க தரல இந்த வேதத்தை, முட்டாப்பையில இலக்காக வைத்து நாங்க தரல, ஏமாளிகளை ஈர்த்து பணத்தை சுரண்டதுக்காக நாங்க தரல, விவரம் உள்ளவன் வந்து பாடம் படிக்கிறதுக்கு தந்திருக்கிறேன். அறிவுள்ளவன் வாங்க. அப்ப அறிவுள்ளவன் தான் ஆபத்து எப்போதுமே ஒரு இயக்கத்துக்கு. அறிவுள்ளவனும் கேள்வி கேட்கிறவனு இருந்தான்னு வைங்க, அவன் இங்க வந்து வளர இயலாது. இது யாரை கூப்பிடுது? எத்தப்பொரு ஆயாத்தி, இதன் வசனங்களை சிந்திக்க வேண்டும். ஒளி எத்ததக்கிற உளுல் அல்பாப், அறிவுடையவர்கள் பாடம் படிக்கணும். இதுக்கு தான்ப்பா தந்தை இருக்குது. இந்த குர்ஆனை தந்ததை எதுக்குன்னு கேட்டா, நீ சிந்திக்கணும். 38வது சூறாவுல 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.